கேக்குது திரும்ப ஹாய் கைஸ் வெல்கம் பேக். சூப்பர் நீங்கள் புரில பார்த்த மாதிரி ஒரு சூப்பராடியோ குயிக் ஷார்ட்ன ஸ்வீட்டாக நாம் எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கிற ஆக்ட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம எடிட் பண்ணுற பிக்கை நம்ம எடிட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு கீழே ப்ளஸ்ஸும் உங்கள்கிட்ட ஒரு 4:5 ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற ப்ளஸ்ஸை எனக்கு கிளிக் போயிட்டு இந்த மீடியோ கொடுத்து நம்ம எடிட் பண்ண பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரெஷருக்கு அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து படம் ஃபுல் ஸ்கில்ல இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காலையில் சூப்பர் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த கிரேப் ஃப்ரமேஷன் பிஎன்ஜி இருக்கு பாருங்க அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே ஷோ பண்ணிங்கனாக்கா இந்த பிக்கு 4:5 கன்வெர்ட் வரும். இது வந்து பாருங்க நீங்கள் ஷோ பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணுற ஒவ்வொரு பிக்குமே இதே சேம் மெத்தடில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ண அப்டேட் பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் அதில் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ண ஷோ உங்களுக்கு வந்து பண்ண இதில் எப்படி ஷோ ஆகும். ஸோ இதில் நாம் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் போய் பண்ணிவிட்டுங்க. ஓகே, ஸோ இதில் எப்படி எடிட் பண்ண பார்த்தலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண இந்த இடத்துல கீழே ஒரு கிரீன் கலர் இருக்கா அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இந்த கலர் ஃபில்டரை கூப்பிட்டு இந்த ஸ்டார் ஐக்கனை இங்கே கிளிக் பண்ணிட்டு ஸோ இப்போ நான் 4:5 பிக்கை கன்வெர்ட் பண்ண சொல்லியா. ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ணிட்டு அந்த பிக்கை இங்கே செலக்ட் பண்ணிட்டு மேலே பர்சன் கூட ஜஸ்ட் அந்த ஃபிட்டில் வந்து பணக்கு இந்த பிக்கு ஆட் ஆயிரும். உங்களுடைய பிக்கு கொஞ்சம் சரி ஆட் ஆகலைனாக்கா அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனில் போய்ட்டு உங்களோட பிக்குக்கு தகுந்த சைஸ் வேணால் கம்மி பண்ணிக்கலாம், இல்லை சைஸ் வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மூவ் பண்ணுறது மட்டும் வந்து பண்ணக்கும் உங்கள் வரலால் இந்த மாதிரி வந்து பண்ண நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிட்டு இருக்கும். ஓகே, ஸோ முடிஞ்சிச்சு. ஸோ அப்படியே நீங்கள் மூவ் பண்ண இந்த இடத்துல வந்து பண்ண ஒரு கிரீன் கலர் இருக்கா அதிலே நீங்கள் கிளிக் போயிட்டு கலர் போட்டு ஸ்டார் கிளிக் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணி அந்த 4:5 பிக்கிங் இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே பிரச்சனை கூட ஜஸ்ட் அந்த எஃப்ல இந்த பிக் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் பாருங்கள் அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டி இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ண மாஸ்க் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இன்னொரு மாஸ்க் ஃபிட் இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணினாக்க ஜஸ்ட் நீங்கள் புரில் பார்த்தோம்னா ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கு செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேல் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த ஃப்ரேமில் ஆட் ஆகிற மாதிரி வந்து பண்ணாக்க உங்களுடைய பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிட்டு இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணால் நெக்ஸ்ட் ஒரு க்ரீன் கலர் இருக்கா இதுலையும் அதே சேம் மெத்தில் நீங்கள் சேம் பிக் ஆட் பண்ணலாம், இல்லை உங்கள்கிட்ட வேறு பிக்கு சேனல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சேம் பிக்கை தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி இதுக்கு மேலே இன்னொரு லேயர் இருக்கா அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு பிளண்டிங் ஆப்போசிட்டில் மாஸ்க் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் இதுவும் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கு செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இப்போ வந்து பண்ணக்கு கரெக்டாக இந்த ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி என்னோட பிக் வந்து பண்ண ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பண்ணக்க கரெக்டாக இது ஆட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ண இடத்துல ஒரு க்ரீன் கலர் இருக்கா அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க இந்த கலர் கூட்டு ஸ்டாரிங் கிளிக் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ண அந்த பிக் இங்கே செலக்ட் போயிட்டு மேலே புஷம் கூட ஜஸ்ட் அந்த ஃபிட்டில் இந்த பிக் ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ண இதுக்கப்புறம் வந்து பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி தான் பிளாங்காக ஷோ ஆகும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணு பார்த்துலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணால் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ஸோ நான் இதே ப்ரீஷேட் டிக்கில் வந்து பண்ணோட பேஜில் சீக்ரெட் ப்ரீஷேட் வந்து பண்ண தனியாக கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணாக்கும். ஸோ இதில் தான் நம்ம வீடியோ யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சீக்ரெட் வந்து பண்ண இருக்கும். ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை இதில் இருக்கிற லேயரை காப்பி பண்ணிவிட்டு அந்த இதில் பேஸ்ட் பண்ணிட்டு பிக்கை மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்துலாமா? ஸோ அதுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண ஒரு கிரே கலர் பாருங்கள் அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு காப்பி லேயர் கொடுத்துட்டு அப்படி நீங்கள் வந்து பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ நாம் எடிட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண கேஃபர் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கரெக்டாக 5.08 செகண்ட் கிட்ட வந்துட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து நெக்ஸ்ட் மாதிரி இருக்குக்கா நீங்கள் செக் பண்ணணும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாக இருந்துச்சுன்னா இது எப்படி கம்ப்ரஸ் பண்ணு எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்கிறேன். கரெக்டாக நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க டைம் வந்து கம்ப்ரஸ் வரும். ஸோ அதே சேம் மெத்தில் இங்கே பேஸ் போயிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தில் அடுத்த 2 கிரே கலர் லேயர் வந்து பண்ணாக்கி இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் இந்த இடத்துல முடிஞ்சிச்சா? ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொடுங்க. இந்த இடத்துல ஒரு 2 மாதிரி பாருங்கள் கரெக்டாக வந்து பண்ணாக்க 10.03 செகண்ட் கிட்ட வந்துட்டு காப்பி பண்ணதை மறுபடியும் இங்கே பேஸ்ட் போயிட்டு கரெக்டாக அந்த புக் மார்க்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க கரெக்டாக 4 கிரே கலர் இந்த இடத்துல நீங்கள் பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, கரெக்டாக இந்த இடத்துல 4 நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டில் வந்து பண்ண 4. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து பிக் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கிரே கலரில் இங்கே கிளிக் போயிட்டு கலர் கூட்டு ஸ்டார் கிளிக் போயிட்டு ஸோ நான் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து பண்ண இடத்துல செலக்ட் போயிட்டு மேலே ப்ரெஸ்ஸும் கொடுத்துறேன். ஜஸ்ட் இந்த பிக் ஆட் ஆச்சு. ஸோ இந்த பிக் வந்து பண்ணால் கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ அதுக்கு நான் அப்படியே பேக் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி என்னோட பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ண அட்ஜென்ட் பண்ணி கரெக்டாக நான் செட் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்களும் உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் செட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ இதே சேம் இடத்துல அடுத்தடுத்த கிரே கலரில் வந்து பண்ண நீங்கள் எடிட் பண்ண பிக்கை வந்து பண்ணாக்க
பண்ணாக்க ஜஸ்ட் நீங்கள் இந்த சேம் மெத்தட் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ லாஸ்ட் வரைக்கும் இல்லை, அந்த கிரே கலர் நம்ம ஆட் பண்ணுங்க பாருங்கள். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஓகே. ஸோ நான் வந்து பண்ணாக்க அந்த 8 கிரே கலருக்கும் நான் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ நாம சேகட் புஷ் நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கிரே கலர் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் மூவ் பண்ண ஒரு 2 குரூப் இருக்கும். இந்த 2 குரூப்புமே லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போய்கிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பி 2 லேயர்ஸ் இருக்குது, அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நாம வந்து பண்ணாக்க எடிட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொடுங்க. ஸோ இதில் சின்ன சின்ன லேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கேஃபாக இருக்கா. ஸோ கரெக்டாக அந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கரெக்டாக 7.18 செகண்ட் கிட்ட அங்கே வந்துட்டு அந்த பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட் 2 லேயர் கொடுத்தா ஜஸ்ட் இது மேல் ஆட் ஆயிரும். இது 1 பண்ண லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக இந்த லேயருக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மாதிரி இருக்குது வந்து நாங்கள் செக் பண்ணிக்கும். ஸோ இது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்துடலாமா. ஸோ அதுக்கு மேலே குரூப் பண்ண இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் ஒத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியோ கூட்டு நம்ம எடி பண்ண பிக் வந்து பண்ண செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டுட்டு இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்தளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் சென்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேலே சர்ச் ஐக்கன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் டெய்ல்ஸ்ன்னு டைப் பண்ணிங்க. ஓகே, ஃபஸ்ட் ஒரு எஃபெக்ட் எடுத்தால் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க இந்த ஃப்ரேமோட உங்களுடைய பிக்கு கொஞ்சம் சென்டராக ஆட் ஆகிற மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஆட் பண்ணிட்டு அந்த பிக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்லேயே கொடுத்து அப்படியே வந்து பண்ண நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஸோ ஃபஸ்ட் குரூப்பில் வந்து பண்ணாக்க இது ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் அது கீழே குரூப் 2 இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எட குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு நான் காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட் 2 லேயர் கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டுட்டு அப்படி நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்க ஜஸ்ட் இது வந்து பண்ண இங்கே பிரில் பார்த்த மாதிரி ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த 2 குரூப்பை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பி 2 லேயர்ஸ் இருக்கா, அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க 4 சின்ன பிக் இருக்கா. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பண்ண ஒரு கேஃபாக இருக்கும். கரெக்டாக வந்து பண்ணாக்க 12.21 செகண்ட் கிட்ட காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கும். நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மார்க் இருக்கா நீங்கள் செக் பண்ணணும். இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, எப்படி எஸ்டிமேட் பண்ணி பார்க்கலாமா. ஸோ அதுக்கு அந்த புக் மார்க் போயிட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் பேக்க டைம் வச்சு நேரம் இது சேம் மெத்தடில் கிளியர் குரூப்புக்கு நம்ம பண்ணிட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு பிக்கு சேஞ்ச் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு குரூப் பண்ணுறது நம்ம கிளிக் பண்ணிட்டு எட குரூப் வைக்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த பழைய பிக்கு செலக்ட் பண்ணிட்டு கலர் கொடுத்து ஸ்டார் கிளிக் பண்ணிட்டு ஸோ நான் எடிட் பண்ணி ஒரு பிக் வந்து பண்ணி இடத்துல செலக்ட் பண்ணிட்டு மேலே பொசிஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ அப்படியே நான் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்காது நான் செலக்ட் பண்ணிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நான் வந்து சென்டரை வந்து பண்ணாக்க செட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நான் ஆட் பண்ண பிக்கை செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்து அப்படியே வந்து பண்ணாக்க பேக் போய்க்கிறேன். ஸோ அது ஃபஸ்ட்டில் வந்து பண்ண சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு குரூப் 2 நம்ம கிளிக் பண்ணிட்டு எட குரூப் வைக்கலாம். இப்போ அந்த பழைய பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸுக்கு இப்போ டேட்டா நீங்கள் பேஸ்டைல் கொடுத்தா ஜஸ்ட் அந்த எஃபெக்ட்டில் வந்து பண்ணாக்க அந்த பிக் வந்து பண்ண உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். இப்போ நீங்கள் பொருளை பார்த்து ஆயிடுச்சா. நெக்ஸ்ட்டு ஃபைனல் கேஃபுக்கு வந்து பண்ண எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இருக்குங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தா ஒரு பிக்கில் இருக்கா, அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்து லாஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இருக்கும். ஸோ அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பீஸ்லேயே கொடுத்து நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நம்ம வந்து பண்ணாக்க இந்த ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி நம்ம கம்ப்ரெஸ் பண்ணி எடுக்கலாம். ஸோ இதுக்கு நான் இந்த சர்க்கிள் எஃபெக்ட் மாதிரி நம்ம ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு சேகட் புஷ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண குரூப்புக்கு அடுத்தது வந்து பண்ண சர்க்கிள் ஒன்று ஒரு லேயர் கொடுத்துருப்பேன். அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்து அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனல் போய்க்கலாமா. அங்கே போயிட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். இப்போ அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பிளண்டிங் ஆப்போசிட் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணால் மாஸ்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னாக்கா இன்னொரு மாஸ்க் விட்டு இருக்கும். அது இங்கே கிளிக் பண்ணினாக்கா ஜஸ்ட் நீங்கள் பில்லில் பார்த்த மாதிரி இது உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலி ஒன்று ஒரு லேயர் மட்டும் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு சேகட் புஷ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கும். மேலே ஒரு லேயர் கொடுத்துருப்போம். ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ நான் எடிட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு அங்கே காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் பண்ணிட்டலாம். ஸோ நான் எப்பயுமே கொடுக்குற லேயர் தான். இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி உங்களுக்கு இது ஆட் ஆகிடுச்சா. நீங்கள் புல்ல 2 விதமாக பார்த்துருப்பீங்க. ஒன்று வந்து பண்ண நார்மலாக இருக்கும், இன்னொன்று வந்து பண்ண இந்த டெப்லோடி எல்லாம் வந்து பண்ண ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த டெப்லோடி ஆட் பண்ணி பார்த்ததுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. வேணா நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அது எப்படி நான் வந்து பண்ண சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு வந்து பண்ண ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து இதில் யூஸ் பண்ணிங்க. இந்த 2 டெப்லோடியும் நான் மெட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. இதை நான் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸும் கொடுத்துக்கிறேன். இதை அப்படியே நான் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்கள் நான் வந்து பண்ண கொண்டு வந்து விட்டுக்கிறேன்.
ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து பண்ணாக்க நம்ம சாங் எண்டு வரைக்கும் வந்து பண்ண கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க டைம் வந்து கம்ப்ரஸ் வரும். இப்போ நம்ம ஆட் பண்ண வீடியோ செலக்ட் போயிட்டு கீழே மோன்சல் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் போயிட்டு லைட் நான் வந்து நான் ஜூம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து பண்ண என்னோட பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க கலரை வந்து பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த டெப்லோடைய இது. அதுக்கு நான் அப்படியே பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் கலர் ரேட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் கீழே வந்து பண்ண யூம்ஷீட்னு ஒரு ஃபீட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இது வேலை இன்க்ரீஸ் பண்ணினாக்க கலர் வந்து பண்ண உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பண்ண எந்த மாதிரி பிக் ஆட் பண்ணீங்களோ அந்த மாதிரி கலர் ஆட் பண்ணீங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து பண்ண ஒரு க்ரீன் கலர் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த வீடியோ செலக்ட் போயிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்தா ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க இது ஆட் ஆயிரும். ஸோ இன்னொரு டெப்லோட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ இதுவே பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்குது. ஓகே, ஸோ அதுவும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட் ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்தா நெக்ஸ்ட்டு இந்த டெப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்து இட்டுக்கலாம். ஜஸ்ட்டு அந்த வீடியோ நம்ம செலக்ட் போயிட்டு கீழே மோல்சில் போயிட்டு தரப்பு சில் போயிட்டு லைட்டு நம்ம வந்து ஜூம் பண்ணி இட்டுக்கலாம். ஸோ இதையும் நம்ம வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் இந்த ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி நம்ம கம்ப்ரெஸ் பண்ணி இட்டுக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணலாமா? ஸோ அதுக்கு முன்ன ஆட் பண்ண அந்த டெப்லோட கிளிக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண டெப்லோட கிளிக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு காப்பி பண்ண எஃபெக்ட் இதில் அப்படியே நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு பேக் போயிட்டு பிளண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்கின் கொட்டினா ஜஸ்ட் இது வந்து பேக் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் போயிட்டு அப்படி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு. ஜஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் எதாவது டவுட் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ்டனா பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.